கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அந்த கிறிஸ்துவின் ஆட்சியின் போது நடைபெறவுள்ள தேவனுடைய நியாய தீர்ப்புகளில் 7 எக்கால நியாய தீர்ப்புகளும் முக்கியமானவைகள். 7 எக்காலங்கள் பகுதியில் இன்று நாம் காணப்போவது 4ஆம் எக்காலம். வெளிப்படுத்தல் 8:12. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றில் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிற்று என்று பார்க்கிறோம். இதற்கு முந்தின எக்காலமானது பூமியின் மேல் அழிவை ஏற்படுத்தியது. இந்த 4ஆவது எக்காலமானது வானமண்டலத்தின் அழிவை ஏற்படுத்துகின்றது. பூமியிலானாலும் வான மண்டலத்திலானாலும் எவ்விதமான மாற்றமோ அழிவோ ஏற்படுமாயின் பாதிக்கப்படுவது மனிதர்களே ஆவர். இருள் என்பது பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்தும் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. மட்டுமல்லாது தேவனுடைய நாளையும் குறிக்கிறது. ஏசாயா 13:10, யோவேல் 2:2, ஆமோஸ் 5:18. புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் அதை குறித்து கூறியுள்ளார். மார்க் 13:24. தேவனுடைய நியாய தீர்ப்பின் பயங்கரத்தை இது காட்டுகிறது. சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் ஒளியை தேவன் மங்கச் செய்வார். அவர் அவைகளை சிருஷ்டித்தவரானபடியால் அவைகளின் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு. இந்த 4ஆவது நியாய தீர்ப்பானது எகிப்தில் ஏற்பட்ட வாதையை ஞாபகப்படுத்துகின்றது. யாத்ராகமம் 10:21-23 வரை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது இது போன்ற சம்பவம் நடைபெற்றது. மத்தேயு 27:45. பூமி இருளடையும் என்பது ஒருவேளை பூமியின் சுற்றுப்புற சூழலானது பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக ஏற்படுகின்ற இருளாக இருக்க வாய்ப்புள்ளது. அல்லது சூரிய கிரகணம் போன்றவைகளாகவும் இருக்கலாம். மேலும் வானத்தில் காணப்படுகின்ற கருமையான மேகங்கள் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களை மறைப்பதினாலும் இப்படிப்பட்ட இருள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு புறப்பட்ட நாட்களில் தேவன் அவர்களுக்கு முன்னாகவும் பின்னாகவும் மாறி மாறி நடந்தார். யாத்ராகமம் 14:19. இப்படி நடந்தபோது மேகமானது எகிப்தியருக்கு இருளை கொண்டு வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாயிருந்தது. யாத்ராகமம் 14:20. இறுதியான 3 எக்காலங்களை குறித்தான எச்சரிக்கை. பின்பு ஒரு தூதன் வானத்திலே மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ, ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். பறந்து வர கண்டேன் என்ற வார்த்தையானது யோவானின் தரிசனத்தில் புதியதொரு காட்சியை காண்பிப்பதாக உள்ளது. ஒரு தூதன் வானத்தின் மத்தியில் பறந்து வந்து பூமியின் குடியிருக்கிறவர்களை எச்சரிப்பதை யோவான் கண்டார். இனி வரவிருக்கும் 3 விதமான எக்கால நியாய தீர்ப்புகளினால் பூமிக்கு ஆபத்து வரும் என்று அந்த தூதன் கூறினான். சத்தமிட்டு கூறினான் என்று கூறும்போது அதிக ஆபத்து வருவதை காண்பிக்கிறது. ஐயோ என்கிற வார்த்தை 3 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அளவிற்கு கொடிய நியாய தீர்ப்பாக இந்த 3 நியாய தீர்ப்பும் காணப்படும் என்பதை இது காட்டுகிறது. சில ஆங்கில வேதாகமங்களில் தூதன் பறந்து வர கண்டேன் என்ற வார்த்தையானது கழுகு பறந்து வர கண்டேன் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படியானால் கழுகானது பேசுமா? மிருகங்கள் பேசும்படியான அதிகாரத்தை பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்திருந்தார். ஆதியாகமம் 3:1-5, என்னாகமம் 22:28-30 வரை. மட்டுமல்லாது கழுகு என்பது ஆபத்தை காட்டுகின்ற ஒன்றாகும். பிணமுள்ள இடங்களில் கழுகுகள் வந்து சேரும். லூக்கா 17:37, மத்தேயு 24:28. இந்த கழுகானது தேவனுடைய நியாய தீர்ப்பினை காட்டுகின்ற ஒன்றாகும். ஆனால் வெளிப்படுத்தல் 12:14 படி பார்க்கும்போது இது தேவதூதனாக இருக்க வேண்டும் என்றும் அனுமானிக்க முடிகின்றது. வானத்தின் மத்தியிலே என்ற வார்த்தையானது எதை காட்டுகிறது? வானத்தின் நடுவில் என்பது சூரியனின் இடமாகும். மத்தியான வேளையில் சூரியன் வானத்தின் மத்தியில் வந்து நிற்பதை அனைவராலும் காண முடியும். ஆகவே வானத்தின் மத்தியில் என்பது எல்லோராலும் பார்க்க முடியும் என்பதை காட்டுகிறது. அந்த தூதன் வானத்தின் மத்தியில் பறந்து வருவதை பூமியில் உள்ள அனைவரும் காண்பார்கள். ஐயோ என்கிற வார்த்தையானது 2 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளதை வேதத்தில் காண முடியும். எசேக்கியேல் 16:23, வெளிப்படுத்தல் 18:10, 16:19. இந்த வசனத்தில் வெளிப்படுத்தல் 8:13 ஐயோ என்கிற வார்த்தை 3 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பயங்கரமான நியாய தீர்ப்பை இது காட்டுகின்றது. இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பானது இரத்த சாட்சிகளாகிய தேவனுடைய பிள்ளைகளின் ஜெபங்களுக்கான பதிலாக இருக்கும். வெளிப்படுத்தல் 6:10. அடுத்த பகுதியில் 5ஆவது எக்காலத்தை குறித்து காணலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.